You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இந்த 2024 ஆண்டின் கடைசி நாளிலே இந்த இயேசுவோடு கூட பேசும் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நம் தேவனோடு கூட பயணப்பட்டு முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். இந்த 2024 ஆண்டு இந்த டிசம்பர் 30 வரை காத்து இந்த 31 தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கடந்த நாள் வரை கர்த்தர் கண்மணி போல நம்மை காத்தார். இந்த காலையில் எழும்புவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் எவ்வளோ அற்புதமானவர் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லுகிறபடி நேற்று மரணத்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசும்போது அதில் காரியங்களை சொல்லும்போது நம்முடைய சூழ்நிலைகள் உலகத்தின் நிலைமை எல்லாம் சரியில்லை. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து வாழும்போது தான் ஆண்டவர் இரக்கம் செய்வார். நிறைய பேர் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். மரண செய்திகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இவைகளெல்லாம் நம்ம காதுகளுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய அழைப்பின் சத்தம் எந்த நேரத்தில் எப்போது வருமோ என்று தெரியாது. இருக்கிற வர நாம் உண்மையும் உத்தமமாய் வாழ நம்மை நாமே அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ ஆண்டவரை சார்ந்து தான் வாழணும். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நடத்தினார். இப்போதான் இந்த வருஷம் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதனுடைய இறுதி நாளில் நம்ம நிற்கிறோம். நாளை தினத்திலிருந்து ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். அப்போ அந்த புதிய ஆண்டு கூட அப்படியே போக போது அந்த ஆண்டு ரொம்ப கடுமையான ஒரு ஆண்டாக இருக்க போகிறது என்பதாக உணர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன். மற்றவங்க சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நான் உணர்த்தப்படுகிறேன். அதே நேரத்தில் ஒரு 2-3 பேர் என்னோடு கூட இந்த காரியங்களை குறித்து பேச ஆரம்பித்தார்கள். எல்லாருக்கும் ஒரே விதமான அனுபவம். என்ன அனுபவம் அப்படின்னா, காலையில் ஆண்டவர் 2 மணி 3 மணிக்கெல்லாம் எழுப்பிடுறாரு, தூக்கம் வரமாட்டேங்குது, ஆண்டவர் நிறைய காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்பதை இந்த கொஞ்ச நாட்களுக்குள்ள, ரொம்ப கொஞ்ச நாட்கள்னா மாதங்கள் இல்லை, சில வாரங்களுக்குள்ள 2-3 பேர் என்னோடு கூட அப்படி பேசுகிறாங்க. ஆண்டவர் பலரோடு கூட பேச ஆரம்பித்து விட்டு இருக்கிறார். அவங்க சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் கடைசி நாட்களுக்கு சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்டவர்களை எங்களோடு கூட இணைப்பதற்கு காரணம் என்ன? தேவ திட்டம் எப்படியாகிலும் நிறைவேறப் போகிறது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் உறுதியாக நிற்க வேண்டும். முதலாவது நான் அந்த திட்டத்தில் உறுதியாக இருக்கணும். அதுக்கு பிறகு போதிக்க ஆரம்பிக்கணும். அந்த போதனை கேட்குற நீங்கள் அந்த உறுதிக்குள் வரும்போது மீட்கப்பட்டு தேவனோடு கூட நடப்பதற்கு தேவன் உதவி செய்வார். பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வசனத்தை நான் பேசலாம். நீ ஆசீர்வாதமாக இருப்ப, கர்த்தர் உன்னை நல்லா நடத்துவார், உன் குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார், உன் வியாதியில் கர்த்தர் சுகத்தை தருவார், உன் குடும்ப பிரச்சனையை கர்த்தர் நீக்குவார். இதெல்லாம் கேட்குறதுக்கு புடுபுடுக்காரன் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப காதுகளுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீ என்னன்னா எப்படின்னா வாழ்வ, உன்னை நான் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணணும், நீ நல்லா இருப்பேன்னு சொல்லணும், நீ வாழாகாமல் தலை ஆகுவேன்னு சொல்லணும், நீ கீழே ஆகாமல் மேலே ஆகுவேன்னு சொல்லணும். அப்போ இந்த காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி புடுபுடுக்கார மாதிரி தான் நிறைய பேர் ஆகிட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்றது இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தைகளை நான் அவர்களுக்கு அவருடைய நாவில் வைக்கவில்லை, அவர்களாகவே எழும்பி பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். அப்படியானால் அவங்க பேசி ஜனங்களை என்ன பண்ணுறாங்கன்னா மதிமயங்க செய்து, நீ எப்படியும் வாழ்ந்தாலும் நான் அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் போதனைகள் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் அவருடைய நியமங்களை கைக்கொண்டு அவர் நமக்கு காண்பித்த மாதிரி, அவர் வாழ்ந்து காண்பித்த மாதிரி நாம் நடக்கும்போது தான் தேவன் நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, 31 இன்னைக்கு ராத்திரியிலிருந்து நிறைய வாக்கு தத்தங்களை கொடுப்பாங்க. எல்லாரும் வாக்கு தத்துவம் என்னன்னா 25 ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. பார்த்துங்க, நீங்கள் அங்கங்கே நீங்கள் சோஷியல் மீடியாவில் பாருங்கள், 2025 ப்ராஃபஸின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய் என்பதை ஆண்டவர் வரும் நாளில் தான் அவங்க யார் என்பதை காண்பிக்க போகிறார். ஒருவேளை உண்மையாக ஏவப்பட்டு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் வசனத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொன்றும் பேசுவாங்க, தவிர சொந்த இஷ்டமாக எதுவும் பேச மாட்டாங்க. வேர்ட் ஆஃப் நாலேஜ் வேறு, தீர்க்க தரிசனம் வேறு. அப்போது தேசத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை துல்லியமாக சொல்லட்டுமே. அப்போ கொரோனா வைரஸ் யாரும் சொல்லலைல்ல.
அப்போ அதே போல் வந்தக்கூடிய அழிவுகள் இங்கே பூகம்பம் நடக்குதுன்னு ஆண்டவர் சொன்னார். எங்கே, அதாவது பைபிள் எழுதப்பட்டிருக்கு. யாராவது பர்டிகுலர் இடத்த நேரத்தை சொல்லியிருக்கிறாங்களா? ஆனால் எலிசா சொன்னார், பைபிள் இருக்கிற எரேமியா சொன்னார், ஏன் தானியேல் எழுதி வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரணத்து வர தானியேல் துல்லியமாய் அழகாக எழுதி வச்சிருக்கிறார். அந்தபடியே தான் நடந்தது. அதுதான் தேவனோடு கூட இணைந்து செயல்படுகிற அந்த ஊழியத்தின் மகத்துவங்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்படி உங்களுக்கு வராது அப்படின்னா, இப்போதான் ஆண்டவரை நெருங்க அவர் என்னை எந்த விதத்தில் பயன்படுத்தணும்னு தேவன் விரும்புகிறாரோ ஆவிதமாய் தேவன் என்னை பயன்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகையால் நான் ஊழியத்தை என் கையில் எடுத்து எனக்கு இதெல்லாம் முடியும்னு சொல்லி எல்லாருக்கும் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் நீ இப்படி இருப்பேன்னு அப்படி இருப்பேன்னு சொல்லி அனுப்புனா அதில் நன்மை வராது. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், வசனத்தின்படி நடந்தாதான் நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் துல்லியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். In the beginning the word existed, the word was with God and the word was God என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. He existed in the beginning with God. Through him all things were made. Apart from him nothing was made that has been made என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. In him was life and that life brought light into humanity என்பதாக எழுதப்பட்டிருக்கு. அதில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. அப்போ யார் இந்த வார்த்தை? இயேசுவானவர். அவர் தான் சொல்கிறார், நானே உனக்கு வழியும், நானே உனக்கு சத்தியமும், நானே உனக்கு ஜீவனமாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடமாட்டான். அவரை பின்பற்றணும். நம்ம எல்லாம் சேர்ந்து அவரை பின்பற்றணும். நான் என்ன பின்பற்ற நான் சொல்லலை. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் சொல்லியிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 2 வழக்கு இருக்குது பாருங்க. ஒன்று கிறிஸ்து சந்திப்பதுக்கு முன், அதுக்கப்புறமா கிறிஸ்து சந்தித்த பிறகு. கிறிஸ்து சந்திப்பதுக்கு முன்பதாக அவர் மிகுந்த பாவியா நீசனா இருந்தார் என்பதை அவர் சொல்லுகிறார். அவர் எவ்வாறு இருந்தார் என்பதை தன்னுடைய எழுதின நிருபங்களிலே அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இவைகளெல்லாம் வேதத்தில் காண்பிக்கப்படுகிற காரியம் என்ன? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. ஆண்டவர் தான் உயிர், ஆண்டவர் தான் வாழ்க்கை அப்படின்றத அப்படியே வைராக்கியமாக நடக்க அவர் ஆரம்பித்தார் பாருங்க. அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் கடைசி வரை அவரை பாதுகாத்து வழிநடத்தினார். ஆகையால் தான் அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்பதை அவர் அவருடைய நிருபங்களிலே எழுதி காண்பிக்கிறதை வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தான் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல் நீங்களும் பின்பற்றுங்கள் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவரும் சொல்லுகிறதுனா கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு முகாந்திரத்தை தான் அவரும் சொல்றார். அப்போ இன்னைக்கு நானும் தேவனுடைய ஊழியக்காரனா இந்த காலையில் என்ன சொல்றேன், இந்த 31ஆம் தேதிக்கு வந்துட்டோம். இந்த வருஷத்தின் முடிவு 25 வருஷம் பயங்கரமான சேலஞ்சாக ஒரு ஆண்டா இருக்க போகுது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல நெருக்கடிகள், பல வியாதிகள், பல போராட்டங்கள், அதே நேரத்தில் சஞ்சலங்கள், தவிப்புகள், பல காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். போக 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 as the day progresses you will see what is going to happen in 25. அப்போ இவைகளெல்லாம் நடக்க போகிறது. நடப்பதுக்கு மத்தியில் நீங்கள் தேவனை பற்றி கொண்டிருங்கள், இந்த வார்த்தையானவரை பின்பற்றுங்கள். இந்த வசனங்கள் உங்களுக்குள்ள விதைக்கப்படுகிறது. வசனத்தை வாசித்து அதன்படி நடங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியம் செய்வார். அப்போ இந்த நாளிலே இன்னைக்கு கவனிப்போம், நாளைக்கு வர்றது வரட்டும். ஏன்னா அடுத்த நிமிஷமே நமக்கு கேரண்டி இல்லை பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நாம் வாழுகிறோம். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்து கொள்ளுங்கள். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களை நடத்தணும்னு நீங்கள் ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. நோவா தன் குடும்பத்தை ரட்சித்து கொண்டார். அதே போல் உங்கள் குடும்பம் எல்லாம் தேவன் என்ற இயேசு என்ற பேழைக்குள் வந்து நிற்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். குடும்பத்துக்காக ஜெபிங்க. தொடர்ந்து புதிய வருஷத்துக்குள்ளே போகும்போது ஜெபத்தோடவே கடந்து போங்க. ஆண்டவரோடவே வாழ ஆரம்பிங்க. அவரோடவே நீங்கள் வாசம் பண்ண இருக்கும்போது, அவர் உங்களோடு கூட இருக்கும்போது எந்த தீமை வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நான் மறுரூபமாக்கப்பட்டவர் சமூகத்தில் நிற்பதுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார். தொடர்ந்து ஜெபிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மற்றவங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தையும் வல்லமையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பேன். இன்னும் நிறைய காரியங்களை நாங்கள் போதித்து கொண்டு வருகிறோம். அவைகளெல்லாம் கேளுங்கள். வசனத்தின்படி நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த நாளில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் துதிக்கிறேன், நம்ம ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த டிசம்பர் 31ஆம் தேதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காலையில் இவங்களை இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. தெளிவான பாதையில் நடத்துங்கப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற தவறான காரியங்களுக்கு செவி கொடுத்தவர்கள் சோரம் போகாதபடி நீதியான பாதை
பாதையில் நடந்து நேர்மையாய் நடந்து உங்கள் நாமத்தையே மகிமைப்படுத்த உயர்த்த கிருபை தாங்க. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் துவைக்கப்பட்டவர்களாய் கழுவப்பட்டவர்களாய் உமக்கு முன்றே நின்று உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நீர் மனிதனை உண்டாக்கின முகாந்தரத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் இவர்களை உன் பக்கமாய் திருப்பி கொண்டு ஏற்ற காரியத்தை செய்ய உதவி செய்யும். அப்படி அவர்கள் செய்கிறபடியால் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற வரை பரிபூர்ண ஆரோக்கியத்தோட சமாதானத்தோட சந்தோஷத்தோட மனமகிழ்ச்சியோட ஆண்டவரே தொடர்ந்து அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்து உங்கள் நாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்கள் முடிவு செஞ்சிருக்கும் ஒவ்வொருவரும் வாழட்டும், அந்த நாள் வரை உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். உங்கள் திருக்கரத்தில் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறேன், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த 2024ஆம் ஆண்டு இந்த டிசம்பர் வரை இந்த நிகழ்ச்சியை நடத்த உதவி செஞ்சீங்க. வசனத்தை விதைக்க கிருபை தந்தீங்க. எங்கள் நடுவில் ஓயாமல் வருகிற ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயாவுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஒரு மூத்த தேவ ஊழியக்காரர் சோர்வு இல்லாமல் எங்கள் நடுவில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைக்கிறாங்கப்பா. அவங்களுக்காக நான் துதிக்கிறேன். பாஸ்டர் ஜோசப்புக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவரும் வந்து தேவனுடைய ஊழியத்தை இந்த இடத்துல நிறைவேற்றுகிறார். ஓயாமல் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை வழங்கி வருகிறார். ஸ்தோத்தரிக்கிறேன். பெனியேசு பாஸ்டருக்காக ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த காலை நிகழ்ச்சியில் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து இந்த வசனத்தை விதைக்க அவர்களெல்லாம் வந்து விதைக்கிறாங்களோ அவங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வருஷத்தை முடிக்க கர்த்தர் கிருபை தந்தீர். இன்னொரு புதிய வருஷத்துக்குள்ளே போகிறோம். தொடர்ந்து இயேசுவோடு கூட பேசும் வாருங்கள். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்து முன்னேறி போக கர்த்தர் உதவி செய்யும். இதுக்காக உழைக்கிற, வேலை பார்க்குற, எடிட் பண்ணுகிற, ஆண்டவரை கேமரா எடுக்கிற, ஆயத்தம் பண்ணுகிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருடைய உழைப்பு தான் இந்த வசனங்கள் விதைக்கப்படுகிறது. அதுக்கு ஏற்ற பலன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வரட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிற வழி நடத்துங்க. உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் இறுதியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்த நாளை ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே போகிறோம். இயேசுவோடு இருப்போம். என்ன வந்தாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரின் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அந்த மாதிரி வாழ பழகி கொள்ளுங்க. என்ன வந்தாலும் நீங்கள் இருக்கிற வரை தேவன் பாதுகாத்து கொள்ளுவார். இருக்கிற வரை, உயிரோடு இருக்கிற வரை இந்த லிங்க்கெல்லாம் வரும்போது இந்த வசனங்களை பாருங்கள். வசனத்துக்கு தான் செவி கொடுங்க. நாங்கள் பெரிய ஆட்கள் இல்லை, எங்களை உருவாக்குறவர் தேவன். நான் தேவனுடைய வேலைக்காரனாக உங்கள் மத்தியில் நிற்கிறேன். அவர் சொல்கிறத மாத்திரம் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். எனவே தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தை நாம் இணைந்து நிறைவேற்றுவான். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.